நாளிலே நம்ம உலகம் தேசம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்துக்காக நம்ம கண்டிப்பாக டெய்லி ஜெபிக்கணும். எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்களுக்கு விடுதலை தான், பாதுகாப்பு தான். கண்மணி போல கர்த்தர் பாதுகாப்பார். என்ன சொல்லி கேட்குறாரோ அவர் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்ம ஆண்டவர். அதனால் தேவ கருத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாம் உலகம் முழுக்க மக்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளையில் ஜெபிக்கிற பிள்ளைகள் நிறைய எழுப்பி இருக்கிறாங்கப்பா. நிறைய இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கிறாங்கப்பா. ஆன்லைன்லலாம் ஜெபிக்கிறாங்கப்பா. நாங்கள் நிறைய பிள்ளைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆன்லைன் மூலிமா ஜெபிக்கிறாங்க தகப்பனே. வீடுகள்லேயும் கூடி கூடி ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டோடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தெலாம் நீர் கேட்டு ஜெயம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீர். எல்லா மக்கள் மேலேயும் தெய்வ பாதுகாப்பு வைக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க ஏசப்பா. எல்லா மக்களும் தேசத்துக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, எந்த பிள்ளைகளும் அழிவு நோக்கி போகக்கூடாது, தேவ ராஜ்யத்தை நோக்கி போகணும். அதுக்காக நாங்கள் எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்கட்டும் ஆண்டவரை. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக, தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த உலகத்துக்காக ஓடாதபடி கர்த்தாவே, ஒருவரும் அழிந்து போகிறது தேவ சித்தம் இல்லை. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவர தேவன் இருக்கிறார் என்று ஆண்டவரே, இந்த உணர்வுல இருதயத்தோடு தகப்பனை எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்குறையா. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று சொன்னீர் ஏசப்பா. ராஜாக்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னீர் ஐயா. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க சொன்னீர் ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உங்களுடைய கரம் பொறுப்படுக்கட்டையா. அதிகாரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா, யோசனை கொடுங்கப்பா. உண்மை குறித்து தகப்பன ஐயா, அந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை நீர் கொடுத்து உம்மிடத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவங்க செயல்பட உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டும், எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஒருவரும் அழிந்து போகிற சித்தம் இல்லை ஏசப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையோடு இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா அதிகாரத்தில் இருக்கிற மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. தலைமையில் இருக்கிற மக்களை ரட்சித்து தாங்கப்பா, ரட்சித்து தாங்கப்பா. தலைமையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்கப்பா. அவங்க தலைமையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாலே போதும் சுவாமி. ஆண்டவர் எல்லாரும் தகப்பனே கர்த்தாவே. எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுமே தகப்பனே. கரம் பொறுப்படுக்கட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் கெட்டுப்புறம் சித்தம் இல்லைப்பா. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. மரித்த பின்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம் என்ற முழுமையான ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சோத்திரப்பா. இல்லடி உண்மை பின்பற்றாதபடி தகப்பனை மனம் விரும்பினபடி போய் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசில் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தாவை மாம்சம் விரும்பினபடி ஓடிக்கொண்டே இருந்து தகப்பனை மறித்த பின்பு எரி நரகத்தில் தள்ளப்படுவாங்க பைபிளில் போட்டிருக்கப்பா. ஆண்டவரே, அந்த எரி நரகத்தில் தள்ளப்பட்டா நித்திய காலமும் அந்த எரி நரகத்தில் கிடப்பாங்களே ராஜா. அது எரி நரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தானேப்பா தகப்பனை எல்லா மக்களையும் ரட்சிக்க வந்தீங்க ராஜா. அந்த அக்கினிக்குள்ளே சாகாத புழு கிடக்குன்னு சொன்னீங்கப்பா. அந்த அக்கினி அன்னவரே அணையவே செய்யாத அவியாதபடி அந்த அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அந்த சாகாத புழு கிடக்கப்பா. அது எப்போ பார்த்தாலும் அரிச்சிக்கிட்டே இருக்குமே தகப்பனே கர்த்தாவே. சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரையா. வேத வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஐயா. வானமும் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொன்னீர் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் இறங்கி கிரியை செய்யுங்க தகப்பனே. ஒருவர் அழிந்தது அக்கினிக்குள்ளே போகக்கூடாது ஏசப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சியுமாண்டவரே, ரட்சிங்க ஏசப்பா. ராஜா, எல்லா மக்களும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிய பிள்ளைகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிய பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும் ஐயா. கர்த்த கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோத்திர 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 ராஜா.
திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. திருமணம் முடிந்த பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாப்பு இருக்கட்டும் ஏசப்பா. கண்ணின் மணி போல் காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல ஜப்பனே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க ராஜா. திடீர்னு பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ளே போய் இறங்கி தகப்பனே இந்த குடும்பத்தை கலைச்சிருந்தான் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரையா சோத்திரையா கலைச்சிருந்தான் தகப்பனே. அப்படிப்பட்ட கிரியில் அழிச்சு போடுங்கப்பா. பிசாசின் தந்திரமான காரியங்கள் நம்மளை அக்கினியால் எரிச்சு போடுங்கப்பா. இந்த குடும்பத்தில் நம்ம இறங்காதபடி இப்படி அக்கினியை போடுங்கப்பா. தேவ பாதுகாப்பு இறங்கட்டியா. குடும்பங்கள் கட்டப்படட்டும் யா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டியா. எல்லா குடும்பங்களும் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டியா. சந்தோஷம் சமாதானத்தோடு காணப்படட்டே ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கட்டியா. சமாதானமாக இருக்கட்டியா. கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. சண்டைகளும் சச்சரங்களோடு பிரச்சனைகளோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டியா. சந்தோஷம் உண்டாகட்டியா. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவருக்கு புரிந்து கொண்டு தகப்பனே அன்போடு காணப்பட கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நல்ல பணம் படைத்து தகப்பனே எல்லாம் வசதி நிறைந்த பிள்ளைகள் குடும்பமாக இருந்தால் தகப்பனே அங்கே போய் தகப்பனே அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளை தகப்பனே ஸ்தோத்திரையா அந்த குடும்பத்தை விட்டு வெளியேற வச்சு தகப்பனே மனம் விரும்பினபடி செயல்படுத்தி அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துருதான் தகப்பனே. சில குடும்பத்தில் குடும்பமாக தற்கொலை பண்ணிடுறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தோன்றுகிற பிசாசி கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். சாத்தாடி குறி அழிக்கப்படட்டியா. சாசி குறி அழிக்கப்படட்டியா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஏசப்பா ரத்தம் தெளிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. ஏசப்பா ரத்தம் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் தெளிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் சுற்றி வேலி அடித்து பாதுகாத்துருங்க. அப்படியே பாதுகாப்பு இருக்கட்டியா. சமாதான குலைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் எல்லாத்தையும் ரட்சித்து அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க. தேவனே பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பம் கர்த்தாவே உம்மிடத்தில் ஜெபத்தோடு குடும்பத்தை நடத்தட்டும். ஜெபம் பண்ணி ஏசப்படி கருத்தில் கொடுத்து தகப்பனே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் தகப்பனே குடும்பங்களை கர்த்தாவே சோதனை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிசாசி கிரியை அழிக்க வந்த தேவகுமாரன் நீர் ஆண்டவரே. சாத்தாண்டி சகல வல்லமைகளையும் கர்த்தர் உரிந்து செலுவையில் வெற்றி எடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அந்த உணர்வுகள் மக்களுக்குள் இறக்கட்டுமையா. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார், மதத்தை மாற்ற வந்தார் சொல்லி நினைக்காதபடி தகப்பனை பிசாசி பிடியில் கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ண வந்தார் என்ற ஆண்டவரே அந்த எண்ணத்தை அந்த மக்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன். தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இசப்பா ஸ்தோத்திரப்பா. வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கப்பல் தொழிலுக்கு போகிற பிள்ளைகள் கப்பல் தொழிலில், மீன் தொழில் செய்கிற பிள்ளைகள் மீன் தொழில் ஆசீர்வாதம் கட்டுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். கப்பல் பிரயாணத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக்கலுங்க. பிள்ளைகள் போக்குவரத்துலாம் பாதுகாத்துக்கலுங்க. ஆண்டவரை எந்த இடத்துல ஏறுறாங்களோ எந்த இடத்துல இறங்க போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் பத்திரமா ஏறி பத்திரமா இறங்க பிள்ளைகள் கிருபை கொடுக்க முடியான்னு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா. வாகனத்தில் தகப்பனை விமானத்தில் பறக்கிற பிள்ளைகள் மேலே அப்படியே பாதுகாப்பு இருக்கட்டும். போக்குவரத்துலாம் பாதுகாத்துக்கணுங்கப்பா. பத்திரமா பிள்ளைகள் ஊருக்கு போயிட்டு பத்திரமா வீடுகளுக்கு வர கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குதும் இல்லை தூங்குதும் என்று வேதத்தில் பார்க்குறையா. உங்களுடைய பிள்ளைகளை உங்களை பண்ணி பாதுகாக்கிற தேவனப்பா. எல்லா மக்களுடைய போக்குவரத்தெல்லாம் என் தகப்பன் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. கண்ணீர் மணி போல் காத்துக்கொள்ளுங்க. இசப்பா நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இணை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொன்னீரப்பா. அந்த உணர்வு ஜனங்களுக்கு வரட்டே இசப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டையா. கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறவன். போக்குவரத்தெல்லாம் நான் பாதுகாப்பேன்னு சொன்ன தேவன் அப்படியே நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பேன்னு சொன்ன தேவனை எல்லா தீங்குக்கும் எல்லா பிள்ளைகளையும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல சுகம் பலன் தீர்க்காய்ச்ச பிள்ளைகள் கொடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொண்டு மாட்டவரே. சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் சுகத்தை கொடுங்க. உயிர் தந்த வல்லமை கர்த்தருடைய வல்லமை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் தகப்பனே.
ஆண்டவரே மறிக்கு தருவாயில் இருந்தாலும் வல்லமை கடந்து வந்து அந்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி கொடுங்க ஏசப்பா, உயிரோடு எழுப்பி கொடுங்கப்பா, உயிரோடு எழுப்பி கொடுங்க ஏசப்பா. தகப்பனே மறித்து போட லாசருவை நீர் உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே 12 வயது நிரம்பிய மகள் மறித்து போகும்போது அவளை எழுப்பி கொடுத்தீரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாயின் என்ற ஊரில் தகப்பனே ஒரு வாலிபன் மறித்து போன வாலிபனை எழுப்பி கொடுத்த கர்த்தர் நீர் அல்லவா. இந்த நாளில் மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுத்து நீர் எழுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு துக்கம்லாம் சந்தோஷம் மாறட்டியா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டியா தேவனே. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டாகட்டியா, தேசத்தில் இப்படி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இப்படி ஆசீர்வாதம் உண்டாகட்டியா. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்தாங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி ஊழியத்தை என்னென்ன வகையில் இப்படி பிள்ளைகள் செய்கிறாங்களோ ஊழியத்தை உற்சாகமாக உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இப்படி ஊழியத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் சப்பா. பணத்துக்காக ஊழியம் செய்யாதபடி கர்த்தாவே, பதவிக்காக ஊழியம் செய்யாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திர தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து தேவ ராஜ்யம் கட்ட வேண்டும் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கட்டையா. உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் தகப்பனே. ஏனோ தானுங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி கர்த்தாவே, பதவிக்காக ஓடாதபடி தகப்பனே ஸ்தோத்திரம், பணத்துக்காக ஓடாதபடி கர்த்தாவே. தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் என்னை அழைத்த நோக்கம், அவர் அழைத்த அழைப்புக்கு நான் இணங்கி இருக்கணும், அழைப்புக்கு அடங்கி இருக்கணுங்கிற எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க ஐயா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கேட்ட பரிசுத்தம் இருக்கட்டையா. ஆண்டவரை குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. ஒளிஞ்சுகிற பிள்ளைகள் நிறைய இருக்காங்கப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்காங்க ஏசப்பா. இப்பொழுது நாங்கள் சொன்ன தகப்பனே உடனே உங்களுக்கு கோபம் வரும் ஆண்டவரை. ஆனால் ஏசப்பாடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் தேவன் சந்திப்பீராக நான் ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னால் தகப்பனே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் கோவம் வரும். அதனால் நான் கவலைப்படலை தகப்பனே. உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேயா. ஆண்டவரே அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அது மீத்தும் கூட தகப்பனே இந்த ப்ரோக்ராமை கூட நிறைய பேர் பார்க்கலன்னு எனக்கு தெரியுது தகப்பனே. இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அது நிமித்தம் கூட தகப்பனே ஸ்தோத்திரம் கோபப்பட்டு கூட ப்ரோக்ராம் பார்க்கல. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை தகப்பனே. ஆண்டவரே எப்படியாவது ஒரு ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உமக்கு பயப்படுற பயம் எல்லா பிள்ளைகளுக்கும் வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தரை அறிகிற அறிவோடு ஊழியத்தை செய்யட்டுமா ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தோடு ஊழியம் செய்யட்டுமா ஆண்டவரே. தகப்பனே பயமே இல்லாதபடி நிர்விசாரமாய் ஊழியம் செய்கிறேன் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் தேவன் சந்தியுமாண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுமாண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. அப்பா உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறேன். நீர் வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமுள்ள தேவனப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா தகப்பனே. உண்டு நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனப்பா. அழைத்த தேவன் நீர் பரிசுத்தமுள்ள தேவனாண்டவரே. நான் பரிசுத்தமாக இருக்கிறதில்ல, நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொன்னீரப்பா. ஆண்டவர் 1 பேதுரு 1 15 16 பார்க்குற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஜனங்களுக்கு உமக்கு பயப்படுற பயத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு ஊழியை ஜெயட்டும் ஐயா. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் நான் உபவாசம் போட்டு தகப்பனை ஜெபித்து தகப்பனை அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீ சீக்கிரம் வரப்போகிறீர் ஐயா. ஸ்தோத்திரப்பா. நியாயத்தீர்ப்பு நெருங்கி கொண்டு இருக்குது தகப்பனே. ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்கிறாங்க ராஜா, கல்லாக இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே மனம் திரும்பட்டையா. ஜனங்கள் மனம் திரும்பட்டையா, மனம் திரும்பட்டையா, மனம் திரும்பட்டும். கர்த்தர் தகப்பனே எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும். உமக்கு பயப்படுற பயத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஊழியத்தின் மேலே முழு கவனம் செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று முழு உரிமையோடு எழும்பி ஊழியம் செய்யட்டும் ஏசப்பா. நாட்கள் அவங்க ஏனத்தோடனே இருக்கிறதா பிசாசு தகப்பனை எடுத்து தகப்பனை சோத்திர தகப்பனை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை அடித்து கொண்டு இருக்கிறான் ராஜா. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு மக்கள் எழும்புவாங்க தகப்பனை. சவலை சந்தித்த தேவன் இன்று ஜீவனுள்ள தேவனப்பா. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை. ஆமேன். இந்த ஜெபவிலை தந்த தேவனுக்கு கோடி சோத்திரையா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.